கருக்கு அப்படின்ற நேம் வந்து ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த பனை மரத்தில் இருக்கும்ல கருக்கு அப்படின்ற அந்த இதை தான் எடுத்திருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, அந்த கருக்கு வந்து ரொம்ப கூரிய முனைகளாக இருக்கும் அப்படின்றது. அப்போ அவங்களோட சந்திக்கின்ற சூழல், அவங்கள சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே அந்த கூர்மையான ஒரு பர்சன்ஸாக அப்படியே வந்து அவங்க பார்க்குறாங்க. அதனால தான் அந்த கருக்கு அப்படின்றத வந்து அவங்க நேமாக எடுத்திருக்காங்க. அது வந்து அந்த அந்த கதைக்கு வந்து நல்ல பொருத்தமான ஒரு தலைப்பாக தான் இருக்குது கருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு அவங்க அறிமுகப்படுத்தும் போதே வந்து அவங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஒரு காடு சார்ந்த பகுதியிலையும் பாறைகள் மலைகள் அந்த ஏரியாவில் குடியிருக்கிற மக்கள் அவங்கள பற்றி தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட சுயசரிதை தான் அவங்க வாழ்ந்த பகுதியில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதோட அந்த கதை வந்து அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த அந்த ஏரியாவில் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் இதை ஃபுல்லாகவே அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் அந்த ஊரில் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தும் போதே அந்த ஊர் எப்படி இருந்துச்சு, அந்த ஊரோட பேர், தெரு பேர் இதெல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜாதி பெயர்களாக தான் இருந்துச்சு. அவங்க காடுகள் அந்த அந்த காடுகள் பேர்களுமே வந்து ஜாதி அடையாள பேர்களோடைய தான் இருந்துச்சு. ஊரில் இருக்கிற குளமாகட்டும், குளமும் வந்து அந்த ஜாதி பேரில் வச்சு தான் அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க. அப்போ தெருக்கள்னால் இந்த தெருக்களில் இந்தந்த மக்கள் தான் வசிக்கணும். ஒரு மீன் சாப்பிட்ற மீனாகட்டும், இது வந்து உயர்ந்த ஜாதிக்காரங்க சாப்பிட்ற மீன், இது இவங்க சாப்பிட்றது, இந்த மாதிரி பிரிவினைகள் நிறைய இருந்தது. அப்போ அவங்க வளர்ந்த விதம், அந்த இடமே வந்து அவங்க வந்து ஜாதிகள் அந்த இதுக்குள்ளேயே தான் அவங்க வந்து வளர்ந்து வராங்க. அப்போ அவங்களோட அந்த ஜாதியோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. தீண்டாமை அப்படின்றது அவங்க வந்து ஆக்சுவலாக நான் பார்த்தபடி தீண்டாமைன்றது நான் ஒரு புத்தகத்தில் ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட் புக்ஸில் ஃபஸ்ட்டு பேஜில் தான் பார்த்துருக்கேன். அதை வந்து உணர்ந்ததில்லை. ஓகே, அவங்க வந்து தீண்டாமை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜாதி பிரிவினை அடிப்படையில் அவங்கள்ட்டருந்து ஒரு சாப்பாடு மீதி சாப்பாடு அவங்க கொடுத்தாங்கன்னா அதை பாத்திரத்தில் பகிரும் போது கூட அது வந்து படாமல் இருக்கணும், அதுலேருந்து தொடங்குது. அதே மாதிரி தண்ணி கொடுத்தா கூட அவங்க உயர பிடிச்சி கொடுப்பாங்களாம், இவங்க இப்படி கையில் ஏந்தி குடிப்பாங்களாம். அந்த மாதிரி அது வந்து தீண்டாமையோட லெவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது கிராமங்களில் தான் உண்மையிலே அது அதிகமாக தெரியுது அப்படின்றத அதில் நல்லா சொல்லியிருந்தாங்க. வேறு பள்ளிக்கூடங்கள்லேயுமே வந்து இந்த ஜாதி குழந்தைங்கள் தான் வந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும், தோட்டத்தில் தண்ணி ஊற்றணும், இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த குறிப்பிட்ட ஜாதி மக்கள் தான், நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு அவங்களே வந்து அதை கட்டாயப்படுத்தி சொல்கிற மாதிரி தான் அந்த தீண்டாமை அப்படின்றது இருக்குது. இப்போ இருவேறு ஜாதிக்கு இடையில் கல்லறைக்காக சண்டை போடுறாங்க அப்படின்னு. அப்போ வந்து அவங்க வந்து அந்த சண்டை வரும்போது போலீஸ்காரங்க வந்து அவங்கள ரொம்ப வந்து டார்கெட் பண்ணி அவங்கள கலவரத்தை அவங்களே வந்து பெருசாக உருவாக்குறது, மக்களை வந்து ரொம்ப அடிமைத்தனமாக அந்த போலீஸ்காரங்களே பண்ணுறது. அதை தினம் வந்து ரைடு வந்து அந்த வேறு ஆண்கள் இருக்காங்களா இல்லையான்னு தேடி வலுக்கட்டாயமாக அவங்கள பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து அதை கொண்டு வந்திருப்பாங்க. ஒருத்தர் வந்து வாழைப்பழம் விற்க வருவார், வாங்கிட்டுருப்பார். அப்போ தெரியாமல் ஒரு 2 பழத்தை பிச்சு இவர் சாப்பிடுவார். இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வந்து 2 பேருக்குள்ளே நடக்கிற பிரச்சனை தான், அது வந்து 2 ஜாதியவே இழுத்துட்டு வந்து அந்த இடத்த பிரச்சனையாக வந்து மாற்றுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. பாமா அப்படின்றவங்க வந்து கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. படித்தது சரி, அவங்க வேலை பார்த்ததும் சரி, அந்த கன்னியாஸ்திரிகள் மடத்தில் சேர்ந்து தான் அவங்க வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அதில் நடக்கிற கஷ்டங்கள், அதில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. இவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னென்னா, இந்த தேவாலயங்களுக்கு போகும்போது அவங்க சொல்லித்தரது எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா கடவுள் உங்களை தண்டிச்சிருவார் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்த பயத்தில் வந்து எடுத்து சாமி கும்பிடுவாங்க. அப்போ இப்படி செஞ்சுட்டா கடவுள் நம்மளை தண்டிச்சிருவார், ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க, அந்த பாவ மன்னிப்பு கேட்குறதெல்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அதை போய் பாவ மன்னிப்பு கேட்கும் போது அவங்க வந்து அது வந்து பயத்தினாலேயே அவங்க வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. படிச்சுட்டு கன்னியாஸ்திரி மடத்தில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க வந்து சிஸ்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக படித்து அங்கே போய் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ஜாயின் பண்ணும் போதும் அங்கே எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு அவங்க அந்த ஒரு ஆர்வத்தில் அப்போ வந்து கடவுளை வந்து கொஞ்சம் நல்லா கும்பிடுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. அப்புறம் போக போக அங்கே வந்து அவங்களுக்கு நிறைய அநியாயங்கள் நடக்கும். அதை பார்த்து அவங்களுக்கு வந்து கடவுள் அந்த இதுலேயே வந்து ஒரு வெறுப்பு வர்ற அளவுக்கு வந்து அவங்க போயிடுவாங்க. அப்போ வந்து அவங்களோட ஒவ்வொரு அந்த வழியிலையுமே வந்து ஃபஸ்ட்டு நம்பாமல் இருப்பாங்க, நம்புவாங்க, பயத்தில் நம்புவாங்க.
அப்புறம் உண்மையாக என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளி வந்துடுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க போயிட்டே இருப்பாங்க. எல்லாரையும் சமமாக நடத்துவாங்க அப்படின்னு நினச்சி தான் அவங்க போவாங்க. ஆனால் அங்கேயும் அந்த ஜாதி வேறுபாடு இருக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு அங்கே போய் தான் தெரியும். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதில் ஆர்வப்பட்டு நம்ம இதுக்குள்ளே வரணும், இந்த இந்த வழி தான் வந்து நமக்கு சரியான வழி, நம்ம படித்து முன்னேறினா மட்டும்தான் நம்ம சமூக மக்களையும் முன்னேற்ற முடியும் அப்படின்ற தாட்டில் போவாங்களோ அந்த அளவுக்கு அவங்க அதில் ஏமாந்து போவாங்க. அங்கே போய் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனே அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. அவங்களால அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு இடத்துல இருக்கோம், அதை விட்டு வெளியில் வந்தால் நம்ம மனசு வந்து ரிலாக்ஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் அவங்க அதுலேருந்து வெளியில் வந்தாலுமே அதில் இன்னொரு இடத்துல போய் நம்ம சிக்கிக்கிட்டோமோ அப்படின்ற எண்ணத்தில் தான் இருப்பாங்க. வெளி உலகத்துக்கு வந்துடுவாங்க. வெளி உலகத்தை பார்த்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா வந்து அவங்க அந்த தாக்கத்துலேருந்து வெளியே வராமல் இருந்திருப்பாங்க. அவங்களோட மொத்த இதுவுமே வந்து அந்த ஜாதி வேறுபாட்டை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களால அதை வந்து முடியலை, நம்ம நினச்ச ஒன்றை வந்து அவங்களால செய்ய முடியல அப்படின்ற விரக்தியோடையே தான் அவங்க வந்திருப்பாங்க. கடைசி அந்த நாவலையும் அந்த மாதிரி தான் அவங்க முடிச்சிருந்திருப்பாங்க.